ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ரெசிபி மட்டன் குருமா. அதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் ஒரு 4 வெங்காயம் 2 தக்காளி பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் குக்கரில் 2 கரண்டி ஆயில் விட்டு அதில் ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நைஸாக நறுக்கி அதையும் அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டேன். அது கூடவே கருவேப்பிலையும் போட்டாச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த 1/2 கிலோ மட்டன் எடுத்து அதுவும் அந்த வெங்காயத்தோடே போட்டு நல்லா வதக்கியாச்சு. அந்த எண்ணெய் அந்த எண்ணெயிலே அது வதங்கும் போது அந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் இருவி மட்டனோட கலர் சேஞ்ச் ஆகும். அந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே ஒரு தடவை பிரட்டி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு வச்சுருந்தேன். அந்த உருளைக்கிழங்கும் அதோடு போட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம போடக்கூடிய மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் சீரகத்தூள், அப்புறம் கறி மசாலா இதெல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறம் பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த அரைச்சி வச்சுருந்த இந்த வெங்காயம் இதெல்லாமே நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் திரும்பவும் தேங்காய் 1/2 மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி கழுவி கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து தேங்காயோட அந்த இது அலசி அதில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேணாலும் போடலாம். நான் அவ்வளோதான் தண்ணி போட்டு அதை 5 விசில் விட்டு இறக்கிக்கிட்டேன். அந்த மட்டன் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்தது. சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருந்தது. மட்டன் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. 5 விசில் விட்டால் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த குழம்புல உருளைக்கிழங்கு போட்டால் அதனோட டேஸ்ட்டே வேறு தான். மட்டன் கூட உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நெய் சோறு, வெள்ளை சாதம், சப்பாத்தி இதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் அவ்வளோ அமிர்தமாக இருந்தது சாப்பிட. இந்த மாதிரி ஒரு நாள் உங்கள் வீட்டில் இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து நெய் சோறுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.